Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மளோட ஜான்சி ராணி இணைந்திருக்காங்க. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். மேடம், மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க. இன்றைக்கும் போராட்டம் செய்யப்பட்டு நடத்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்படுற மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்படுகிறாங்க, இங்கே கைது செய்து கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் விடுறாங்க, அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. உங்கள் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் உதவித்தொகையை, மாத உதவித்தொகையை அதிகமாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க. முன்மாதிரியாக ஆந்திராவை சொல்லியிருக்கீங்க. இப்போ பிற மாநிலங்களில் இது போல கூடுதலான உதவித்தொகை கிடைக்குதா? அரசு தொடர் போராட்டம் நடத்தி ஏன் அரசினுடைய கவனத்திற்கு செல்லவில்லை, இல்லை அரசு கேட்டும் செய்யாமல் இருக்கா? அன்பிற்குரிய வாசகர்களுக்கும் நண்பர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் ஏதோ தேர்தலை ஒட்டி உடனடியாக ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல மட்டுமா ஆரம்பித்த போராட்டம் இல்லை. இது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு வருவதற்கு முன்பு இந்த போராட்டத்தை துவக்கிய போது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எங்கள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு 500 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, எங்களுடைய அப்ப கோரிக்கை 3000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை தான் இருந்தது. படிப்படியாக நாங்கள் உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம் என்று திமுக அரசு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா, நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக ஆந்திராவில் 6000 ரூபாய் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை சாதாரண மாற்றுத்திறனாளிகளுக்கும், 70% மேல் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் 10,000 ரூபாயும், கடும் மாற்றுத்திறனாளி படுத்த படுக்கையா இருக்கிறவர்களுக்கு 15,000 ரூபாயும் ஆந்திர அரசு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தெலுங்கானா மாநிலத்துல அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் 4,016 ரூபாய் கொடுத்தாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில இப்ப சமீபத்துல 1000 ரூபாயும் உயர்த்தி 5,500 ரூபாய் எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு 3 கேட்டகரியா வச்சு அங்க கொடுக்குறாங்க. ஏன் டெல்லியில உயர்த்திருக்காங்க, பல்வேறு மாநிலங்களில் இந்த காலகட்டத்துல உயர்த்தப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 4 ஆண்டுகளாக நாங்க என்ன கேட்கிறோம்னா, அண்டை மாநிலங்களில் உயர்த்தியதை போன்று குறைந்தபட்சம் 6,000 ரூபாயை உயர்த்தி கொடு என்ற கோரிக்கையை 4 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். வரும் அந்த எடுப்புல ஒரு பெரிய போராட்டம் என்று போகாமல் நாங்களும் மாவட்ட அளவில் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோம். திரை நிரப்பும் போராட்டம் நடத்தி பார்த்தோம். அதோட மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த உதவித்தொகை உயர்த்த சொல்லி அந்த யாருக்கெல்லாம் வரவில்லையோ உதவித்தொகை அவர்களை ஆட்சியாளர்கள் மத்தியில் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்தி பார்த்தோம். அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்பதற்காக ஒரு மிகப்பெரிய வள்ளுவர் கோட்டத்துல சென்னையில ஒரு தர்ணா போராட்டத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கெடுக்க வச்சு அந்த போராட்டத்தை நடத்தினோம். இப்போதும் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு 10ஆம் தேதியிலிருந்து நாங்க மாவட்டங்கள் தோறும் தொடர்ச்சியாக தொடர் மறியல் போராட்டம் என்பது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேல கைது செய்யப்பட்ட போராட்டங்களை தொடர்ந்து 5 நாள் நடத்திட்டோம். இப்போ சட்டமன்றம் கூடியிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக ஆட்சியாளர்களின் காதுகளுக்கு ஏன் எட்டவில்லையே அப்படிங்கறதுனால முதலமைச்சரிடம் நியாயம் கேட்டு வருகிறோம் என்ற அடிப்படையில சென்னையில இந்த போராட்டத்தை நாங்க துவக்கி இருக்கோம். காலையில நாங்க போராட்டம் அறிவிச்சது சென்னையில நீங்க போராட்டத்தை தொடங்கியிருக்கேன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இடைக்கால பட்ஜெட் சமர்ப்பித்திருக்காங்க. அதுல மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை கொஞ்சம் அதிகரிச்சு வழங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? இப்ப நீங்க போராட்டத்தை ஒரு பக்கம் தொடர்ந்துட்டு இருக்க சூழல்ல இடைக்கால பட்ஜெட்ல மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை அதிகரிச்சு வழங்கியிருக்காங்க. அது ஏற்புடையதா இல்லையா? அதிகரிச்ச உதவித்தொகை ஒண்ணுமே சொல்லலையே. உதவித்தொகையை பற்றி ஒரு வார்த்தை கூட இன்றைக்கு சொல்லவில்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்த்தப்பட்டதையும் நியமன உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுக்க மாற்றுத்திறனாளிக்கு கிராமப்புற பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்களே தவிர நிதி ஒதுக்கீடை பற்றி தான் மொத்தமா சொல்லியிருக்கு. உதவித்தொகை உயர்வை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆகவேதான் எங்க போராட்டம் இன்றைக்கு தொடர்கிறது. கிட்டத்தட்ட 2,500 பேர் 3,000 பேர் வரைக்கும் கைதாகி ராஜரத்ன ஸ்டேடியத்துல நாங்க அடைக்கப்பட்டிருக்கோம். மதிய உணவு 4 மணி வரைக்கும் கொடுத்தாங்க. வந்திருந்தவங்களுக்கு உடனடியா குடித்தண்ணீர் கிடையாது, உட்கார்வதற்கு சேர் வழங்கல. மிகவும் சிரமத்தோட இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தை நாங்க தொடர்ந்துகிட்டு இருக்கோம். முடிந்தால் இன்றைக்கு இரவுக்குள்ள யாரும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்று சொன்னால் மாலை காவல்துறை விடுவித்தாலும் கூட நாங்கள் வீட்டுக்கு செல்ல மாட்டோம். போராட்டத்தை தொடர்வோம் என்ற முடிவோடு தான் நாங்கள் இப்ப இருக்கோம். போராட்டத்தை தொடர்வோம் சொல்றீங்க. அப்ப அரசு உடனடியாக என்ன சொல்லணும்? தீர்வாக நீங்க என்ன முன்வைக்கிறீங்க? நிறைவா எங்களுடைய தீர்வு என்பது ஒரே ஒண்ணுதாங்க. உதவித்தொகை உயர்வு என்பதை இந்த அரசு அறிவிக்க வேண்டும் என்பதுதான்.
ஒற்றை கோரிக்கைக்காக தான் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நிதிச்சுமையை காரணமா சொல்றாங்களாமா? நிதிச்சுமை அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. அது முன்னாடி சொன்னாங்க. நாங்க நவம்பர் மாசம் போராட்டம் நடத்தின போது நாங்க வந்து தலைமைச் செயலாளர் சந்திச்சு பேசின போது நிதி பிரச்சனையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு பூரா இருக்கவங்க தொலைக்காட்சி செய்திகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மகளிர் உதவித்தொகையை போடுவதற்கெல்லாம் காசு இருக்கு, வேறு நல திட்டங்களை செய்வதற்கெல்லாம் காசு இருக்கிற போது ஏன் மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்க மனம் இல்லையா அப்படின்னு தான் இப்ப கேட்கிறாங்க. நன்றி மேடம், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.